இந்த வீங்கு வீங்கிருக்கு. எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விட, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சுட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொரு இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவன் சும்மா வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, தாத்தா சொத்து பேத்திக்குதான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு திரியறான். அவளையே நீங்க சொந்தமாக்கிட்டா. சிவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. சொல்லுங்க முதலாளி. நான் இன்னையில இருந்து பிரியா லவ் பண்ண போறேன். பண்ணுங்க முதலாளி. தேங்க்யூ. ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. அது என்ன 3 தகுதி? 1 நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. 3வது இது இருக்கணும். இதுன்னா நல்ல வீரம் இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. 4வது நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன 4வது? பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க. சிவா, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் செத்துடுவேன். கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு செத்துருவாளே. முதலாளி, முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க. அப்போதானே மேட்டர் கரெக்டாகும். கரெக்ட். அவளுக்கு என்னப்பா பிடிக்கும்? போயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. என்ன முதலாளி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்ஸிங் கத்துக்கிட்டுங்கப்பா. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கமா? பின்ன என்னப்பா சொல்ற? பாக்ஸிங்னா இப்படி பிடிச்சு இப்படி அடிக்கணும். நிறுத்தணும். எப்படி 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 நிறுத்து பையன், சொந்த வீடு வந்துடுச்சு. முதல்ல அனுமார் மாதிரி நில்லுங்க. அனுமார் மாதிரி? வாயில கை, ஓஹோ, கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. இப்ப நங்குன்னு உங்க அக்காளா நினைச்சு ஒரு குத்து குத்துங்க. என்ன அப்படியே நிக்குது? என்னாச்சு முதலாளி? அப்பா ஒண்ணு செய்வோமா? என்ன? ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். எப்படி? நீ அடிச்சு விடு, நான் பிடிச்சுக்கிறேன். என்னன்னாச்சு? மறுபடியும் என்னன்னாச்சு? ஏன்னா உங்களுக்கு என்ன இப்படி ஆறுது? பெல் பாட்டம் முதலாளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அதனால அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல இருந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம். என்ன புருஷனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதலாளி, அவளுக்கு கராத்தே தெரியும். அடிச்சு போட்டாங்கன்னா இந்த தாலி என்னை காப்பாற்றும். தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலி இல்லடா, புருஷனுக்கும் வேலி. தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா. முதலாளி எங்க இருக்கீங்க? என்னை அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வர்றா. என்ன ஆகிறேன்னு மட்டும் பாரு நீ.
அப்படிவா வலிக்கு. இது புத்திசாலித்தனம். ஐயோ என்ன என்னங்க என்னாச்சு? திருடன் டேய் வீரபாக வீட்ல திருடு போயிடும். டேய் எங்க முதலாளில நேரம் வந்து திருட வந்துங்க. கையா வச்சா உனக்கு பத்தாது. டேய் என்னடா இந்த பைக்கோ யாரு இந்த பேரு நீங்க சாவல. என்ன உடம்பு இன்னும் சரியாகலையா? அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வந்தே. இல்லடி, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம அதுல ஒரு அடியாவது எடுத்து வச்சிடணும். யாருக்கிட்ட நான் உங்க வேலையை கட்டுறேன். இருங்க ஆரசி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாண்டி, அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான். பாருங்க அவன் பூட்டி கிடக்கு. இனிமே நீ எங்க விட்டாலும் போக கூடாது. சரி சீக்கிரம் வந்துருங்க. என்ன ஐயோ என்ன விட்டு போயிட்டேளா? செத்துட்டானா? அட பாவி, அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார்? சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார். அது உனக்கு பொறுக்கலையா? சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க விடாம இப்படி அநியாயமா அவரை கொன்னுட்டியே. அவர் உழைச்சு தானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல. தாலி கட்டியாவது பொண்டாட்டி ஆக்கலாம் பார்த்தேன், பிரச்சனை ஆகி போச்சு. போற போக்க பார்த்தா இந்த பேக்கரியே என்னை விட்டு போயிரும் போடுக்கடா. பேசாம அவளை ரேப் பண்ணிடுங்க. 7 வருஷம் என்ன உள்ள தள்ளி விட்டு பேக்கரி நீ தள்ளிட்டு போலாம் பாக்கறியா? முதலாளி அந்த 14 புள்ள எதிர் வீட்டு பொண்ணை கண்டுட்டான். அதுக்காக போலீஸ் போட்டு கொடுத்தாங்க. காது வச்ச கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல. நீ சொல்ற கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. அப்ப பேக்கரி மறந்துருக்க. நோ, பேக்கரி என்னை விட்டு போக கூடாது. இதுக்காக இந்த ரேப்ப நான் அட்டெண்ட் பண்றேன். ஆமா, உங்க 2 பேருக்கு மாசம் எவ்வளவு சம்பளம்? 75 ரூபா முதலாளி. அடுத்த மாசம் இருந்து உங்களுக்கு 1 ரூபா கூடடா. பார்த்தேன் ரசித்தேன். டேய், அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாதுடா. அண்ணே அப்ப நேத்து ராத்திரியில இருந்து அந்த பாம்பே மயில் இந்த கருஞ்சிறுத்தைக்கு அடிமை. அப்ப போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. ஏகபோகமா முடிஞ்சு. என்ன ஒரே ஒரு குறை, என்ன? கரண்ட் போனனால அவ வெக்கப்படுற அழக அண்ணனால பார்க்க முடியலடா. அண்ணே அண்ணி வராங்க. அண்ணி, ஆஹா, தமிழ்ல எனக்கு இப்போதைக்கு பிடிச்ச வார்த்தை தான்டா. முதலாளி ரொம்ப அமைதியாயிட்டாங்களே. அடங்க அப்படாரி கூட ஆண்மகனுடைய கைப்பட்டாவே அடங்கிடுவாடா. இதுலடா பெரிய விஷயம். ராத்திரி சந்தோஷமா இருந்தா பகல்ல காரி துப்புரா. நீங்க சரியா டீல் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க பத்தி யார்கிட்ட பேசுற ராஸ்கல்? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. எனக்கு இருக்கு பால். நீங்க டயர்டா இருப்பீங்களே. நான் டயர்டா இருக்கிறது உனக்கு எப்படா தெரியும்? கட்டில் கடியில படுத்திருந்தியா? கட்டிலுக்கு மேல இருந்தது. என் உழைப்பெல்லாம் பாலா போச்சு. மாவட்ட பிஏ பையோட பிஏ அங்கே அடிக்கிறீங்க இங்க அடிக்கிறீங்க. ஐயோ அடிக்கிறாங்களே. உனக்கு எடுத்து கொலை பண்ணிட்டு ஏன் கேக்குற நீ? நான் எடுக்கல சார். ஏய், அப்ப கொலை பண்ணியா? அதுவும் நான் செய்யல. அப்புறம் ஏன்டா 10,000 ரூபாய் கொடுத்து எரிக்க சொன்ன இந்த பணத்தை? 10,000 இல்ல சார், 15,000. ஐயோ சொல்லிட்டே. அப்ப எரிச்சிருக்கீங்க. ஏன்டா எரிச்சீங்க? அந்த மாவட்டத்துக்கு தான் நீங்க கேட்கணும். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்காங்க? 8 யூனியனுக்கு சேர்மன், 6 அசோசியேஷன் பிரசிடென்ட், 13 சங்கத்துக்கு தலைவர். மொத்தத்துல இந்த மாவட்டத்துல போஸ்டிங் இல்லாத கலெக்டர் நானு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிஏவை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு வந்திருப்பீங்க. ஏண்டா அவங்க தான் அழைச்சிட்டு வந்தாங்கன்னா நீ எதுக்காக இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? நான் எதுக்குங்க இங்க வர்றேன்? தூங்கிட்டு வந்துட்டானுங்க. சொல்லு. ஏங்க நீங்க வேற? நானே ஒரே புள்ள பறிகொடுத்து வந்து நிக்கிறேன். ஆகட்டும், சும்மா புள்ளேன்னு சொல்லாதீங்க. நம்ம இருக்குது பொம்பளை தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த வெட்டி என்கிட்ட அப்பவே சொன்னேன், வெட்டியை கழட்டான். இப்ப என்ன ஜெட்டியோட நிக்க வச்சிட்டாங்க. ஏண்டா உனக்கு வெட்டமா இல்ல? இது இப்படி நிக்கிறதா? ஒரு கொலையை பண்ணிட்டு என் பேர் சொல்லி தெரியற? என்ன மாவட்டம் எப்படி சொல்லிட்டீங்க? சில விஷயங்களை டெக்னிக்கலா தான்டா மூவ் பண்ணணும். மிஸ்டர் பொதுநலம், ஹாஸ்பிடல்ல இருந்த அனாதை பணத்தை பணம் கொடுத்து வாங்கி எரிச்ச குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். மாவட்டம் சில விஷயம் இல்ல, பல விஷயங்களை டெக்னிக்கலா தான் மூவ் பண்ணணும். என்ன நீ உள்ள தள்ளலாம்? கல்யாணம்னா மணவரையில உட்கார மாப்பிள்ள வேணும்ல. என் புள்ள எங்க இருக்கான்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதையும் பாத்துடலாம். ஏன் தம்பி, எத்தனை வாட்டி தான் தப்பிக்க பாப்பீங்க? டேய் விடுங்கடா, எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம்டா. ஹலோ, மாவட்டம் பிஏ மயில்வானம் பிஏ பேசுறேன். சொல்லியா? ஐயா வந்து சின்னையாவை வீட்டுல விட்டுட்டு உங்களை தேங்காய் மண்டிக்கு வர சொன்னாரு. சரியா? மறுபடியும் சொல்றேன், ஐயா சின்னையாவை வீட்டுல விட்டு உங்களை தேங்காய் மடிக்கு வர சொன்னாரு. வையா. என்னது?
அதான் நீங்க பேச சொன்னது பேசிட்டல, என்ன விட்டுருங்க சார். ஹலோ, மாவட்ட பிஏ மைவானம் பிஏ பேசுறேன். அங்கதான் வரேன். வையா வரனா வையா. என்ன? ஹலோ, மாவட்ட பிஏ மைவானம் பிஏ பேசுறியா? யோ வந்துட்டேயா வையா. என்னது வந்துட்டியா? ஐயோ, ஆள் வளர்ந்த அளவுக்கு மூளை வளர்றீங்க. ஏயா சார், இந்த 2 ஊருக்காரங்க சேரவே மாட்டாங்களா சார்? இது முனிசிபல் கோர்ட்ல ஆரம்பிச்ச பிரச்சனை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போய் இப்ப சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்குது. கோர்ட் சொல்லியே கேட்காதவங்க நீங்கள் நானும் சொல்லியா சார் கேட்க போறாங்க? கேட்பாங்கயா, சொல்ற விதத்துல சொன்னா கேட்பாங்க. சார் 20 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒருத்தனை இன்னமும் வெட்டருக்கு ஒருத்தன் அருவாளோட அலையிறான்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். இவங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் ஒழுங்கெல்லாம் வெட்டருவாலும் வேல்கம் தான் சார். சார் நம்ம ஒண்ணு செய்யலாம், பேசாம வேற எங்கேயா டிரான்ஸ்பர் ஆகிட்டு போயிடலாம் சார். சார் பிரச்சனையை தீக்கிர வழியா பாருயான்னா பிச்சுக்கிட்டு போறதுக்கு வழியா பாக்குற கிடைக்கும். ஏதாவது ஒரு காரணம் கிடைக்கும். தம்பி அங்க பாருங்க. என்ன எங்க கரை பக்கம் வந்திருக்க? வாத்து பிடிக்க வந்தேன், அது இங்க இழுத்துட்டு வந்துருச்சு. பாத்து புடி, முழுகிட போற. நானும் முழுகாம இருக்கணும்னு தான் பாக்குறேன், நீதான் மனசு வைக்க மாட்டேங்கிற. என்னது? ஒண்ணும் இல்ல, நீதான் முழுகாம புடிச்சு காட்டேன் பாக்கலாம். ஒரு வாத்து நான் 100 வாத்து பிடிக்கிற. யோ, நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா 100 வாத்து வேண்டாம், ஒரு வாத்து புடிச்சு காட்டு பாக்கலாம். தம்பி இது மாலை பிரச்சனை, 2 பாத்துக்கலாங்க. வந்துடுவேன். யோ வாயா, வந்துடுவேண்டி. வாயா. எப்படி தம்பி ஆம்பளைங்க? ஆம்பளைன்னு ஒத்துக்கிறதுக்கு வாத்து பிடிச்சா பத்தாது, பின்ன அதுக்கு வேற இருக்கு, வா சொல்றேன். இந்த வாத்துக்கிட்ட சொல்லு. யோ, இனிமே நான் உனக்காக காத்துட்டு இருக்க முடியாது. என்னை விட சின்ன பொண்ணுங்கலாம் கல்யாணம் ஆகி கையில ஒண்ணு வயித்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன உனக்கு ஏன் அந்த சூலகர பொண்ணு இவதானா? ஆமா சார். அப்ப 2 ஊரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு வழி கிடைச்சாச்சு. அப்படியா? என்னம்மா சூலகர காத்து இந்த பக்கம் வீசுது? வாத்து பிடிக்க வந்த. வாத்த பிடிக்க வந்தியா, ஆளை பிடிக்க வந்தியா? உன்கிட்ட சொல்றதுக்கு என்னையா, என் மனசுல அவர்தான் இருக்காரு. ஆனா அவரு ஊரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்ன பிடிச்சும் பிடிக்காத மாதிரி நடிக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த கடவுள் கண்ணை திறக்காமையா போயிடுவாரு. கண்ணை திறந்துட்டான். என்னது? ஒண்ணு இல்லம்மா, நீ போமா போ. சார் எப்படி சார் அப்படி சொல்றீங்க? சண்டைக்காரங்களை சம்மந்தி ஆக்கிட்டா போச்சு. என்ன சார் சொல்றீங்க? சண்டைக்காரங்க சம்மந்தி ஆயிட்டா? இத பாரு, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டின்னு பிறந்துடுச்சுன்னா அந்த குழந்தைங்களை கொஞ்சிறதுக்கே டைம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க போய் சண்டை போடுறது? இதெல்லாம் நடக்குமா சார்? யோ, பின்னாடி ஏதோ அடிச்சிடுச்சியா? எங்க சார்? நீ கிளம்பியா, அவன் போய் ஊரு சேர்ந்துருவான். ஏன் சார், இந்த பெருசு ரியாக்ஷன் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. ஆமா, நீ சொல்லுகிற போனியே என்னாச்சு? என்னத்த சொல்றது, வாய் தவறி தப்பா ஒரு வார்த்தை விட்டுவிட்டேன், அதுக்கு பெரிய கூத்து பண்ணிவிட்டாங்க. அப்படி என்ன வார்த்தை சொன்ன? இந்த வீட்டுல இருக்கிற கல்யாணமாத கன்னி பொண்ணுக்கு வீரவாண்டிபுரத்துல இருக்கிற கிரி மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க போறான். கிரி மாதிரி தாங்க நான் சொன்னேன். தூரத்துல இருந்து ஒரு கல்லு வந்து நடு நெத்தியில நங்குன்னு விழுந்துச்சுங்க. அப்புறம் ஒருத்தன் கதவை திறந்துக்கிட்டு வந்தான். ஏதோ வைத்திய செலவு தான் காசு கொடுக்க போறான்னு நான் நினைச்சேன். கொடுத்தானா? தூரத்துல இருந்து எரிஞ்ச கல்லு சரியா படல. அதுக்கே சார் இப்போ ஓட்டு கெட்டு போயிடல சார், உடனே வேற எங்கேயா டிரான்ஸ்பர் ஆயிட்டு போயிடலாம் சார். விஷயத்தை 2 குடும்பத்துக்கு அதுலயும் போட்டாச்சு. இனி இவங்க 2 பேரும் சேர்க்கிற வேலையை பார்ப்போம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு நாளைக்கு நீ அவனை சுத்தி சுத்தி போற? இத பாரு, நான் கொடுக்குற ஐடியாவை கேட்டா அவன் உன்னை சுத்தி சுத்தி வருவான். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. எந்த ஆம்பளை ஆனாலும் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா துள்ளி குதிச்சு வந்து காப்பாத்துவான். இத நம்ம யூஸ் பண்ணும். நீ என்ன பண்ற? அவன் வர நேரத்தை பார்த்து தண்ணிக்குள்ள குதிக்கிற. குதிச்சா காப்பாத்துங்க நான் கத்துவேன், அவன் உள்ள வருவான். ஆனா நீ எந்த காரணத்துக்கு கொண்டும் சீக்கிரம் வெளியே வரான அவனை பிடிச்சி இழுத்துக்கோ. நீ அவனை உரச, அவ உன்னை உரச பத்திக்கும். ஏங்க இதெல்லாம் போலீஸ்காரன் பேசுற பேச்சாங்க. யோ, பிரச்சனை எப்படி தீக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, தீக்கணும் எப்படியாவது. நீ வந்துட்டானே, டைம் வேஸ்ட் பண்ணாத. குதி குதி குதி. கிரி கிரி
இந்த பொண்ணு கை தவறி விழுந்துச்சு கிரி. கிரி, இந்த பொண்ணு கை தவறி விழுந்துச்சு, காப்பாத்து கிரி. கை தவறியா? கால் தவறி விழலையா? குனிஞ்சு மோங்கல் விழா குப்புற விழுந்துட்டா, அதுவா இப்ப முக்கியம். அட காப்பாத்துங்க சார். எங்களுக்கு நீச்சல் தெரியாது கிரி, காப்பாத்து கிரி. சார் என்ன சார் போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, 2 பேத்தையும் காணோம். யோ, கொஞ்சம் பொறுமையா இரு. பிக்கப் பண்ணல, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். போற போக்க பார்த்தா முதல் இரவே தண்ணிக்குள்ள முடிச்சுட்டு தான் வெளியே வருவாங்க போல இருக்கு. சார் வந்துட்டேன் சார். சார் திரும்ப போயிட்டேன் சார். சார் சார் அடடடடா, நம்ம பொண்ணு தெளிவா இருக்கா. வா போலாம். பத்திக்குச்சு. தண்ணிக்குள்ளேயே வா சார். எஸ் சார். என்ன மாப்பிள்ள இது கல்யாண நாள் அதுமா செவர பிடிச்சி ஏறிட்டு இருக்கீங்க? ஏண்டா கல்யாணம் பண்ணி நாட்டுல கலவரம் பண்ணிருக்கான், அவனெல்லாம் விட்டு என்ன உயிர் எடுக்கிறீங்க? நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏண்டா தாலி கட்டினா ஒருத்தன் தலையை வெட்டுங்கிறான், எப்படி கவலை பண்ணாம இருக்க முடியும்? அவன் எப்படி வெட்டான் நான் பாக்குறேனே. ஆமா, நீ பாக்குறதுக்காக நான் தலையை நீட்டு வா. அட விடுங்க மாப்பிள்ள, அவன் வந்தா ஒரு கை பாத்துறேன். ஒரு கை பாக்குறதா? முதல்ல உங்க கையை காட்டு. இல்லையா கையை காணா? அதான் வெட்டிட்டானே. என்னமா பர்த்டே கேக் வெட்ட மாதிரி சந்தோஷமா சொல்ற? அட அதெல்லாம் இப்ப வாங்க மாப்பிள்ள, ஏய், தூக்குங்க. ஐயோ, எங்க போறீங்க? பொண்ணுக்கு அதெல்லாம் போக கூடாது. அப்படியா? அப்ப நான் இங்கேயே போறேன். என்ன மாப்பிள்ள உங்களோட பெரிய எம்சியா இருக்கு, போயிட்டு வாங்க. என்ன 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 மாப்பிள்ள? கிரி கிரி கிரியா? யாரையும் காணுமே. நான் பார்த்தப்ப இருந்தானே. சொல்றா, கிரி அங்க இருக்கானா? முன்னாடி போயிட்டு இருக்காண்டா. அவன் இங்க இல்ல மாப்பிள்ள, அங்கதான் இருக்கான். நீங்க எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க. ஐயோ, மொட்டையை முந்திட்டான்னா என் முகரே பாத்துருவானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏ கிரி, சீக்கிரம் வாடா, சிக்கிட்டா செதுக்கிட்டு வாங்கிடா. எவன் எங்க இருந்து வரானே தெரியல, ஒரே டார்ச்சரா இருக்கு. ஏய், நான் இங்க இருக்கேன்னு சொல்ல போறியா? நான் சொன்னாலும் அந்த கேனங்கி நம்ப போறது இல்ல. மாப்பிள்ள மாப்பிள்ள என்னவா? என்னன்னு கேக்குறாரு. யாரு? ம், பொண்ணு ரூமா இங்க இருக்கு. ம், ம். என்ன சிக்னல்டா. எதுக்கு? கிரிடா. எங்க 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 கிரி? எங்க கிரி? இங்கதான் இருந்தான், காணுமே. அவன் படகு போட்டில இருக்கான். வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்ள. போ, வேகமா போ. ஐயோ, அவன் நினைச்சு என்னைய புடிச்சிருவா இவனுக்கு. கூட்டிட்டு போனா நான் விட்டுருவேனா? என்ன நீ தாலி கட்ட போறியா? தாலி கட்டி கூட்டிட்டு போன்னு சொல்றேன். இந்த அப்பாடா, தலை தப்பிச்சுது. மாப்பிள்ள மாப்பிள்ள பொண்ணை காணோம். கிரி கூட்டு போயிட்டான். கிரி எப்ப இங்க வந்தா? டேய், நான் ஆரம்பத்துல அதான்டா சொல்றேன், கிரி இங்கதான் இருக்கான். டேய் வாங்கடா. வர 22ஆம் தேதி பாலம் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி. 3 மாசத்துல முடிஞ்சிரும். எப்படியோ நீங்க நினைச்சே சாதிச்சிட்டீங்க. நான் எங்கெங்க சாதிச்சேன்? சாதிச்சதெல்லாம் நம்ம கிரி தான். கிரி மட்டும் இல்லன்னா இந்த ஊருக்கு பாலமும் வந்திருக்காது, எங்க குடும்பமும் உயிர் பொழைச்சிருக்காது. என்னமோங்க, நான் வந்த நேரம் 30 வருஷத்து பகை தீர்ந்து போச்சு. இனிமே இந்த ஊருக்கு நல்ல காலம் தான். நீங்க தானே மிஸ்டர் வீரபாகு? கலெக்டர் சார், என் பேரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? நேத்து கலெக்டர் மீட்டிங்ல உங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பத்தியா? ம். கலெக்டர் மீட்டிங்லயா? ஆ. என்ன சார் பேசுறீங்க? உங்க அக்கா அடகு வச்சு பேக்கரி வாங்கினீங்களாமே, அந்த வீரபாகு நீங்க தானே? வெரி கிளவர் சாப். அட பாவிகளா, கலெக்டர் மீட்டிங்ல பேச வேண்டிய பேச்சாடாது? ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சுட்டீடா. ஆஹா, வந்துட்டாளையா, வந்துட்டாளே. யாருமா நீ? நீங்க தானே மிஸ்டர் வீராசாமி? ஆமா, நான் தான். இந்த வீடு என்னது? என்னது? என்னம்மா சொல்ற? ஆமா பெரியவரே, இது எங்க தாத்தா சொத்து. பத்திரத்தை பாருங்க. ஆரம்பிச்சுட்டாளா? இவன் என்னம்மா சொல்றா? யார் இவங்க? சொல்லவா? சொல்லுங்க யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்ல.